செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் தாமே வாசித்த இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக இறுதியாக அவர்களோடு பேசின வார்த்தைகளை நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் சமயத்தில் அவர் பரலோகத்தினுடைய இந்த விஷயங்களை சீஷர்களுக்கு ஒவ்வொரு சமயமும் தெரியப்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த வகையில் யோவான் 14 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் உறுதிப்படுத்தக்கூடிய இந்த வேலைகளை செய்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் சிலுவையில் அறையப்பட்டு மீண்டுமாக அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் போக போகிறார். அவர் பரலோகம் போகும் பொழுது வெறுமனே இந்த விசுவாசிகளை, அவர் நம்பியிருக்கிற மக்களை விட்டு போவது என்று இல்லாமல் அவர்களுக்காக ஒரு தேற்றரவாளன் ஒருவரை கொடுக்க போகிறேன் என்ற வாக்கையும் கொடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். ஸோ இந்த வாக்கு நிறைவேறக்கூடிய சமயங்கள் என்ன செய்கிறார்னா இங்கே பார்க்குறோம். இந்த அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் சம்பாஷித்து கொண்டே இருக்கிறார். அடுத்த அதிகாரத்தில் பெந்தகோஸ்தே நாள் வருகிறது, 50வது நாள் வருகிறது. அதற்கு முன்பாக 40 நாள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் மீண்டுமாக சில விஷயங்களை, முக்கியமானவைகளை நினைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஸோ அப்படி நினைவூட்டும் பொழுது ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே வாசித்த வசனங்களில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஸோ எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மக்களை மறுபடியும் நினைவூட்டுகிறார். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், எதற்காக இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஸோ அப்புறம் அழைப்புக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது, தெரிந்து கொள்வதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. எதையும் இந்த 2 விஷயங்கள் இல்லாமல் ஒன்று நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் போகிறீங்க, ஒரு காய்கறி வாங்குறீங்க. ஸோ எதுக்காக அதிலேருந்து தேர்வு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சமைக்கக்கூடிய விஷயங்கள் நன்றாய் வர வேண்டும், அவ்வளோதான். அப்போ ஏதோ ஒரு விஷயத்த உங்களுடைய மனசில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை தேர்வு செய்கிறீங்க, சரிங்களா? இப்போ தேவன் இந்த உலகத்தில் இவ்வளோ ஜனங்கள், இவ்வளோ கோடி கோடியான மக்கள் நடுவில் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் சாட்சி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். யாருக்கான சாட்சின்னு சொன்னால் அவருக்கான சாட்சி, சரிங்களா? யாருக்கான சாட்சி அப்படின்னு சொன்னால் அவருக்கான சாட்சி. இந்த வசனம் அழகாக சொல்லுது, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நாம் தேவனுக்கு சாட்சியாக வாழும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஸோ அதுக்கு ஒரு உந்துதல் சக்தியாக தான் நம்ம முதல் அந்த பகுதியை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஒரு செய்தியில் அதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சாட்சி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? ஏறக்குறை 29 முறை இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் இந்த சாட்சிகள் என்ற வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். 29 முறை 28 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, சரிங்களா? அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதை பிடிச்சு கொண்டவங்க, இந்த வசனத்தை பிடித்து கொண்டவங்க எப்படி வாழ்ந்தாங்க. ஸோ அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் எது அப்படின்னு சொன்னால் இந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. சாட்சி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சாட்சி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்று கண்ணால் பார்த்துருக்கணும், இல்லை உறுதிப்பட கேள்விப்பட்டிருக்கணும். இந்த 2 பேர் மட்டும்தான் என்னது சாட்சியை ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். நம்முடைய ஒப்பீனியன்ஸ் படி வாழ்கிறது அல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்குது. எனக்கு கிறிஸ்துவை குறித்து ஒரு அபிப்பிராயம் இருக்கும், இன்னொருத்தருக்கு கிறிஸ்துவை குறித்து வேறொரு அபிப்பிராயம் இருக்கும். ஸோ நம்முடைய அபிப்பிராயத்தில் வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய சாட்சி அல்ல.
வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்வது தான் என்ன அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவ சாட்சியினுடைய மைய கருப்பொருளாக இருக்கிறது. சரிங்களா? இப்போது ஒரு தேசம் இருக்குது, தேசத்திற்கான ஒரு சட்ட வரையறை எழுதுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், காரணம் என்னென்னா, நான் வந்து என் மனசாட்சிக்கு பட்டு தான் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். சரிங்களா? என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டது நான் செஞ்சேன். அப்போ இன்னொருத்தரோட மனசாட்சிக்கு வந்து ஒன்று சரின்னு போடும். வேதத்தில் சொல்கிற மாதிரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி என் கண்ணை ஒருத்தன் குத்துனா என் மனசாட்சிக்கு தோணுச்சு நான் அவன் கண்ணையும் குத்துனேன். என் பல்லை ஒருத்தன் உடைச்சா என் மனசாட்சிக்கு பட்டது இன்னொருத்தருடைய பல்லை நான் உடைச்சேன்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன சொல்வார்னா ஒரு இடைவெளி விட்டு பழி வாங்க ஆரம்பிப்பார். அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன ஒப்பீனியன் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் இவர்கள் எல்லாரையும் ஒரு விஷயத்துக்கு நேரம் நடத்துவதற்காக தான் என்ன செய்கிறாங்க, சட்ட வரையறை எழுதப்படுது. நீ யாராவானா இரு, எதன் அடிப்படையில் தான் இருக்கணும், எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சொசைட்டியில் நீ வாழணும் அப்படின்னு சொன்னால், சரியாக வாழணும்னா இதெல்லாம் கடைபிடிச்சு தான் ஆகணும். அப்போ சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், சாட்சிகளாய் இருப்பது என்று சொன்னால் தேவனுடைய வசனத்துக்கு உட்பட்டு அது சொல்லுகிறபடி அதை கண்ணார கண்டவர்கள் மட்டுமல்ல, அதை சரியாக கவனித்தவர்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. சரிங்களா? கிரேக்க வார்த்தையில் இந்த நம்ம சொல்லுவாங்களே, தியாகம் செய்தவர்கள் ஒரு நோக்கத்துக்காக ஓடுவாங்க அல்லது ஒரு விஷயத்துக்காக போராடுவாங்க, அதை ஒடுக்குறவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களை கொலை செஞ்சு போடுவாங்க. மாற்றியே சொல்லுவாங்க இல்லையா? இந்த வார்த்தை, இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் பைபிளில் சாட்சின்னு அர்த்தம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் முதல் ரத்த சாட்சி யார்? சேவானை குறித்து எழுதும்போது இந்த சாட்சின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்கிறார் இல்லையா? இந்த சாட்சின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பேதுரு கொல்லப்படுகிறார் இல்லையா? அதுக்கப்புறம் மற்ற சீஷர்கள் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா கொடூரமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். இவர்களுடைய இதெல்லாம் விஷயங்கள்லாம் என்ன அர்த்தத்தில் எழுதப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த சாட்சிகள் அப்படின்ற அடிப்படையில் எழுதப்படுது. இந்த பாருங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே சுவிசேஷத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எருசலேமில், அப்புறம் யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம். சரிங்களா? எருசலேம் தொடங்கி உலகத்தினுடைய எல்லா பகுதிக்கும் சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுகிற விஷயத்தை குறித்து என்ன செய்யுதுன்னா தெளிவாக எழுதப்படுகிறது நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இந்த சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு விசுவாசிய சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த இந்த விஷயம் இருக்குது தெரியுமா? இது ஒருவேளை எல்லாருக்கும் கடினமாக இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வெளில போய் சுவிசேஷத்தை சொல்லி, சரிங்களா, இந்த சாட்சியின் அடிப்படையில் ஒரு சுவிசேஷத்தை கொண்டு போய் ரட்சிக்கப்படாத மக்களிடத்தில் சொல்லி அவர்களை சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய இந்த விஷயம் தெரியுமா, இது எல்லா விசுவாசிகளுக்கும் சவாலான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த சாட்சி உள்ள வாழ்க்கை என்பது எல்லாராலும் பாசிபிள். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வது என்பது எல்லாராலும் செய்யப்பட வேண்டிய, கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய, தேவனால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது நான் போய் சுவிசேஷம் சொல்லி ஒருவரை என்னால் கொண்டு வர இயலாமல் போனாலும் என்னால் எது செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அவ்வளவுதான். என்னால் போய் சுவிசேஷம் சொல்லி ஒருவரை சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த தாளந்து ஒருவேளை எனக்கு இல்லாமல் இருக்கலாம். எல்லாருடைய கடமை, அது மறந்துடாதீங்க, எல்லாருடைய கடமை. ஆனால் உங்களால் ஒருவேளை உங்களுடைய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய 20 வருஷமோ 30 வருஷமோ 10 வருஷமோ 5 வருஷமோ இந்த வருஷங்களில் ஒருவேளை உங்களால் ஒருவரை கூட கொண்டு வர முடியாத ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் இந்த வருஷங்களில் நீங்கள் சாட்சியாக இருப்பது என்பது கூடக்கூடிய ஒரு விஷயம்தான். அது உங்களால் கூடும் என்பதை தேவன் சொல்லுகிறார். அது எப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்பொழுது. சரிங்களா? ஸோ அவருடைய செய்கைகள் நம்ம பின்னால் அதை கர்த்தருக்கு சித்தமாக நம்ம பார்க்கலாம். அப்போது சாட்சி உள்ள வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் விதிக்கப்பட்ட ஒரு கட்டளை. சாட்சியாய் வாழ்வது என்பது எல்லாருக்கும் விதிக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இது இருக்கிறது. சரிங்களா? இருக்கிறது. அப்போது ஒரு கிறிஸ்துவ சாட்சி என்பது எங்கே தொடங்கணும்? இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவ சாட்சி எங்கே தொடங்கணும்? எங்கே தொடங்கணும்? இந்த வசனத்தின் அடிப்படையில்
இல்லை, அது வந்துட்டாரு. இப்போ சாட்சி வந்து தொடங்கணும். எங்கே தொடங்கும்? ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து உள்ளத்துலேருந்து வேற எருசலேம்லேருந்து தொடங்கணும். எங்கேருந்து தொடங்கினாங்க? எங்கே பிறந்துச்சோ அங்கேருந்து தொடங்கணும். இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஒன்று வீட்டில் சாட்சி எருசலேம், ரெண்டாவது யூதயா தெருவில் சாட்சி, அதுக்கப்புறமா சமாரியா ஊருக்குள்ளே சாட்சி, அப்புறம் ஊருக்கு வெளில சாட்சி. இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை முதல்ல வந்து ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரும்போது சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய சாட்சியினுடைய ஆரம்பம் எங்கே இருக்குதுன்னா வீட்டுக்குள்ளே இருக்குது. எருசலேமுக்குள்ளே இருக்குது. எருசலேமுக்குள்ளே தான் இவர்கள் என்ன செய்கிறாங்க? முதலாவது கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். எங்கே ஆரம்பிக்கிறார்? கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய முதல் இடம் எங்கே அப்படின்னு சொன்னால் இந்த எருசலேமில் ஆரம்பிக்குது. இப்போ எருசலேமில் ஆரம்பிக்கிறவங்க அடுத்தது எங்கே போனோம்? யூதயாவுக்கு போகணும். சரிங்களா? அடுத்தது சமாரியாவுக்கு போகணும். அடுத்தது எங்கே போனோம்? பூமி எங்கும் போகணும். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம பிரித்து பார்த்தாலும் 4 இடம் கவர் ஆகிருக்கும். 1லேருந்து 7 அதிகாரம் வரைக்கும் வாசிங்கன்னா எருசலேம்லேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உடனே ஒருத்தரை வந்து காலி பண்ணுறார். யார் அவர்? ஸ்தேவானை. உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் சிதறி ஓடுறாங்க. சிதறி ஓடினவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் யூதேயா தேசத்துக்கு போகிறாங்க. அடுத்தது எங்கே போகிறாங்கன்னா சமாரியாவுக்கு போகிறாங்க. சமாரியாவுக்கு யார் போனா? பிலிப்பு போனார். சமாரியாவில் போய் அவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அங்கே இருந்து சமாரியாவில் ஊழியம் செய்கிறதா வாசிக்கிறோம். பின்னால் 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஜென்டைல்ஸ்க்காக ஒரு ஊழியக்காரன் தேர்ந்தெடுக்கப்படுறார். யார் அவர்? பவுல். உடனே எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் ரோமாபுரி வரைக்கும் போகுது. ரோமாபுரி என்பது முழுமையாக என்ன அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான புறஜாதியார் வாழக்கூடிய பட்டணங்கள். அப்போ இந்த 28 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த 8ஆம் வருஷத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இவர்கள் எருசலேமில் ஆரம்பித்து இப்போ எங்கே போகிறாங்கன்னா உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் போகிறத நம்ம வாசிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த சாட்சிக்கு, இந்த உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் உண்மையுள்ள கிறிஸ்தவ சாட்சிக்கும் இவர்களுக்கு எது முதல்ல உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த முன்னால் இருக்கக்கூடிய இந்த 40 நாட்கள் அப்படின்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு இருக்கிறத என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் காண்பித்து கொண்டே வருகிறார். ஒவ்வொரு சமயமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிர் தெழுந்தார் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 120 பேரை குறித்து வாசிக்கிறோம். கொரிந்தியரில் பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது 500க்கும் அதிகமானவருக்கு ஒரே சமயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? தரிசனமாகிறார் தாம் உயிரோடு எழுந்ததை குறித்து. அப்போ இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் 120 பேர் இருக்கக்கூடிய இந்த சமயங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு இருக்கிறத என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் காண்பித்து கொண்டே வருகிறார். இதை முழுசாக என்ன செய்தாங்கன்னா நம்ப ஆரம்பித்தவர்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு உந்த தள்ளப்படுகிறார்கள். இப்போ சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு முதல் அடித்தளமாக அமையிறது என்ன அப்படின்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். நீங்கள் எந்த அளவுக்கு இவரை உயிர்த்தெழுதல் நம்புறீங்களோ அந்த உயிர்த்தெழுதலை நம்பின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற ஒரு விஷயம் நம்ம உந்த தள்ளும். இந்த 2 விஷயம் சேர்ந்து தான் நீங்கள் இந்த உலகத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் உண்மையாக இருப்பதற்கும் என்ன செய்யணும்? உங்களை உந்த தள்ளும். நீங்கள் லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஒரு மனுஷன் செல்வந்தன், அவன் என்ன செய்கிறான்னா ஆட்களை நியமித்து போகிறார். போயிட்டு திரும்ப வரும்பொழுது உண்மையுள்ளவர்களாக காண்கிறவர்கள் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இவர் போனார் அப்படின்னு சொன்னால், உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வாராம்? திரும்பவும் வருவார் என்ற அந்த உணர்வு நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யும்? ஒரு புல்லிங் ஃபேக்டராக இருக்கும், புஷிங் ஃபேக்டராக இருக்கும். நம்ம உந்த தள்ளிக்கொண்டே இருக்கும், நம்ம இழுக்கும். கர்த்தருக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சாட்சியை காத்து கொண்டு வாழ்வதற்கு எருசலேம் தொடங்கி உலகத்தின் முடிவு பரிந்தும், அதாவது உங்களுடைய வீட்டில் தொடங்கி
இந்த தேசம் எங்கும் நீங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் சாட்சியோடு வாழ்வதற்கு எது முதல் அடிப்படை காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த உண்மையுள்ள சாட்சிக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் வரப்போகிறார். அப்போ அவர் வருவார் என்கிற இந்த நம்பிக்கை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவனை இந்த உலகத்தில் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, சாட்சின்னு சொல்லும்போது இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மரிக்கும் அளவும் மரிப்பதற்கும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த நிலைக்கும் அவனை இந்த உலகத்தில் உண்மை உள்ளவனாக அது என்ன செய்யும், அது தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது, இந்த 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 விஷயம் அவங்களுக்கு என்ன கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால், சந்தோஷத்தை கொண்டு வந்தது. சந்தோஷத்தை கொண்டு வந்தது. பாருங்க, இதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்தார். மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நாட்கள் பயங்கர சோகமாக இருக்கிறாங்க. 3 அல்லது 8 நாட்கள் வச்சுப்போமே. ஏன்னா 8வது நாளில் என்ன செய்கிறாருன்னா, தோமா இருக்கும் பொழுது ஆண்டவர் போய் தரிசனமாகிறார். ஒரு 10 நாள் இடைவெளி நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இந்த நாட்களெல்லாம் இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சோர்வுற்று போயிருக்கிறாங்க. எங்களோடு இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ என்ன இல்லை, அவரை நாங்கள் நம்பி இருந்தோம் இல்லையா? லூக்கா 24 அதை வாசிக்கிறோம். எம்மாவு போகிற வழியில் சீஷர்கள் சொன்ன வார்த்தை, அவரே எங்களை ரட்சித்து காப்பாற்றுகிறவர் என்று நாங்கள் என்ன செய்தோம், நம்பி இருந்தோம். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக அவர் என்ன செய்யலை, இன்றைக்கு எங்களோடு கூட இல்லை அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு நிறைய விஷயங்களை தரிசனமாகிறார். தரிசனமான கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இந்த கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு. கொடுத்ததனுடைய நிறைவில் நம்ம வாசிக்கும் போது லூக்கா 24, 52, 53 வாசிக்கலாம். லூக்கா 24 பாருங்க, என்ன கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால், இவர்கள் இந்த சாட்சியை காத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இவர்களுக்குள்ளாக சந்தோஷம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் வந்தது. ஒரு மிகுந்த சந்தோஷம், கிரேட் ஜாய் இன் கிரைஸ்ட். மிகுந்த சந்தோஷம் இவர்களுக்குள்ளாக வருவதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், துதித்து பாடி அவர் என்ன செய்கிறாங்க, ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ சாட்சி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அவரை துதித்து பணிந்து அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை என்ன செய்யணும்னா, சந்தோஷத்தை இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்ம அனுதினமும் நடத்தும். துதி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நிறைய சமயங்களில் நம்ம ஆராதனை செய்திகளை சிந்திக்கிறது தான் இல்லையா? தாவீதுக்கு என்ன இல்லைன்னா சந்தோஷம் இல்லாமல் போச்சு ஒரு சமயத்தில். அதனால தான் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது சங்கீதம் 51 சொல்கிறாரு, ஆண்டவரே என் சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்யுங்க, திரும்ப தாங்க. இந்த சந்தோஷத்தை வேறு யாராலும் தர முடியாது, அது தேவன் மட்டும்தான் தர முடியும். அதனால தான் அங்கே போய் கேட்குறாரு, இந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். அப்போ இந்த சந்தோஷம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், விழுந்து போனாலும் மீண்டுமாக எழுந்து தேவனை துதிப்பதற்கு உந்த தள்ளும். சாட்சி உள்ள வாழ்க்கையில் தோல்விகள் வரும். நீங்கள் சாட்சியை வாழ முயற்சிக்கும் போது பிசாசு உங்களை என்ன செய்வான், ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பான், தோல்விகள் வரும். ஆனால் சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன செய்யணும், விழுந்த நிலைக்கு விடாமல் அது மறுபடியும் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளே கொண்டு வரும். நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் சபைகளில் போய் என்ன செய்தாங்களா, தேவனை துதித்து புகழ்ந்து என்ன செய்தாங்க, அவரை ஆராதித்து கொண்டு வந்தார்கள். நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். மிகுந்த சந்தோஷத்தோடு இதை செய்தார்கள். சரிங்களா? அப்போ கிறிஸ்துவ சாட்சி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், மிகுந்த சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நாடோறும் தேவனை துதிக்கக்கூடிய அனுபவத்திற்குள்ள என்ன செய்யும், கொண்டு போகும். இது எல்லாராலும் முடியுமா? எல்லாராலும் முடியுமா? முடியும் இல்லையா? நீங்கள் போய் சுவிசேஷம் ஆரம்பத்தில் சொன்ன, நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லி ஒருவரை சபைக்குள்ளே கொண்டு வந்து உங்களுடைய சாட்சியை நீங்கள் வெளிப்படுத்துவது ஒருவேளை நமக்கு சவாலாக இருக்கலாம். ஆனால் தேவனை துதிப்பது, தேவனை தினந்தோறும் துதிப்பது, தேவனுக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பது, இதெல்லாம் எல்லாருக்கும் பாசிபிள், எல்லாராலும் முடியும். சரிங்களா? எல்லாராலும் முடியக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தேவனுக்காக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் என்ன செய்கிறார்னா இதை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். சரி, இதெல்லாம் செஞ்சாங்களே அவங்களாம் பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு நமக்கு நினைப்பு வரும் இல்லையா? நம்ம பலவீனமான ஆளுங்க, நம்மளாலாம் எங்கே முடியும்? இல்லை நம்ம சபையாக இதெல்லாம் செய்ய முடியுமா? சபையாக சாட்சியாக இருக்க முடியுமா? நிறைய கேள்விகள் வரும். ஆனால்
வாசிக்கிற இந்த 120 பேர் அல்லது சீஷர்கள் 11 சீஷர்களை குறித்து நம்ம வாசிக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனை இந்த முதல் சபையில் இருந்தது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. சரிங்களா? எளிமையாக இந்த சபையை என்ன செய்ய முடியும்? உடச்சி சிதறடிக்க முடியும். ஒரு மனுஷன் நினச்சா இந்த சபையை ரொம்ப எளிமையாக உடச்சி என்ன செய்ய முடியும்? சிதறடிக்க முடியும். காரணங்களை சொல்கிறேன் பாருங்களேன். பேதுருவை என்ன செஞ்சுருக்க முடியும்? மற்றவங்க குற்றப்படுத்த முடியும். நீ மறுதளித்த ஆள், நீ எல்லாம் இங்கே வந்து என்ன செய்கிற, உட்கார்ந்துருக்கிறியான்னு கேட்க முடியும். பேதுருவை சபையை விட்டு வெளில தூக்கி அடிக்கிறதுக்கு காரணங்கள் இருந்தது. பேதுருவை சபையை விட்டு தூக்கி அடிக்கிறதுக்கு என்ன இருந்ததுங்க? காரணங்கள் இருந்தது. உன்னைய போல பப்ளிக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக நன்மை செஞ்சவரை, நம்மையை பாதுகாத்தவரை, உன் வீட்டிலலாம் வந்து உன் மாமி சுகமாக சுகப்படுத்தினவரை, நமக்காக போட்டில் ஏறி மீன்களை, திரளான மீன்களை நமக்காக காண்பித்து கொடுத்தவரை, உன்னை அழைச்சி உன் மேலே சபையை கட்டுவேன்னு சொன்னவரை நீ என்ன செஞ்ச? இப்படி மறுதளிச்சு நீ எல்லாம் தகுதியான ஆளா? இந்த சபையில் ஐக்கியப்படுறதுக்கு நீ தகுதியான ஆளா? அல்லது தேவன் சொன்னபடி சாட்சி உள்ள சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவருக்கு முன்பாக சாட்சியாய் வாழ்வதற்கு நீ எல்லாம் தகுதியான ஆளா என்ற கேள்வி எழுப்பதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் இல்லையா? மார்க் 9:32 வாசிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை கேட்குறார் சீஷர்களை பார்த்து. நீங்கள் வழியில் என்ன பேசிக்கிட்டு வந்தீங்க? யாரும் பதிலே சொல்ல, அமைதியாக இருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? என்ன பேசிக்கிட்டு வந்தாங்க? நம்மிலே இந்த மாதிரி 12 பேர் இருக்கிறோம். நம்ம 12 பேரில் யார் பெரிய ஆள்? இதெல்லாம் பேசிட்டு வந்தாங்க. இப்போ என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? நம்ம 12 பேரில் யார் அதிகம் பாவம் செஞ்சா, யார் அதிகமாக பாவம் செஞ்சா அவங்களெல்லாம் ஒதுக்கிறதுக்கான சான்ஸ். அங்கே வந்து யார் நல்லா உழைச்சாங்கன்றது அடிப்படையில் பேசுறதுக்கான வாய்ப்பு. இங்கே என்ன வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால், யார் அதிகமாக குற்றம் பண்ணவன் இந்த குரூப்பில். சபையை உடைத்து போடுவதற்கு பிசாசு எவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்திருக்கலாம் அந்த சமயங்கள்லையும் இல்லையா? பிசாசு இந்த காலத்தில் ஆதியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டான் அவனுடைய வேலையை இல்லையா? பைபிளில் தான் வாசிக்கிறோம். முதல் மனுஷங்கிட்டையும் அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். வாசிக்கிற இந்த பேதுருடைய வாழ்க்கையில் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ள ஆரம்பித்தான்னு வாசிக்கிறோம். இதெல்லாம் ஒரு காலம் நமக்கு நடக்கூடாது. நீங்கள்லாம் மறிக்கலாம் கூடாது. அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுற மாட்டோம். கத்தி எடுத்தார் போட்டார். அப்படியெல்லாம் செஞ்ச ஆள். சரிங்களா? பேதுரு யாரை குறை சொல்லியிருப்பா தெரியுமா? யோவானே, இந்த அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. நீ போகிற உன் இன்ஃப்ளூயன்ஸில் என்னை நீ பிடிச்சிட்டு போகிறனால தான் நான் மறுதளித்தேன். சொல்லியிருக்க முடியுமா? என்னையை பார்த்து ஒருத்தர் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீ சரியா? நீ இதை செஞ்சுருக்கலாம்ல. எனக்கு தான் புத்தி இல்லாமல் போச்சு. ஏன் உனக்கு தான் மூளை இருந்தது, அப்போ நீ எனக்கு சொல்ல வேண்டியது. அன்றைக்கே நீ சொல்லலை. கேட்குறோம் இல்லையா இன்றைக்கி இந்த கேள்விகள்லாம்? எங்க நான் விசுவாச வாழ்க்கையில் பேசுகிறேன், வெளிலலாம் கற்பனை பண்ணாதீங்க. சபைகளுக்குள்ளே பேசுகிறதெல்லாம், சபைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட பேச்சுகள் இருக்கிறது இல்லையா? யோவான் சொல்லியிருப்பார், எல்லாம் என்னை கேள்வி கேட்குறீங்க, ஒரு பையன் இல்லை சிறுவையில் அறையும் போது எல்லாம் ஓடி போனீங்க, நான் ஒருத்தன் மட்டும்தான் தைரியமாக நின்று இருந்தேன். நீங்களாம் யாருன்னா இருந்தீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன். நீங்கள் யாருன்னா இருந்தீங்களா? நான் ஒரே ஆள் இந்த சபைக்காக எவ்வளோ உழைச்சிருக்கேன் தெரியுமா? நான் ஒரே ஆள் இதற்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா? நான் கர்த்தருக்காக எவ்வளோ இடங்களில் நான் ஒரே ஆள் நின்றுருக்கேன் தெரியுமா? யோவானுக்கு வாய்ப்பு இருந்ததுங்க. இன்னும் கூடுதலாக சொல்லியிருப்பார். பாரு, ஆண்டவரே கூப்பிட்டு மரியாதை யார் கையில் கொடுத்தாரு? என் உண்மையை பார்த்து தான் கொடுத்தாரு. நான் எவ்வளோ உண்மையுள்ளவனாக இருக்கிறேன்றதை பார்த்து தான் என்கிட்ட என்ன செஞ்சார்? தன்னுடைய தாயை பார்த்து, இதோ உன் மகன், எப்போ அதே உன் தாய் அப்படின்னு சொல்லி என் கையில் என்ன செஞ்சார்? பிடிச்சி கொடுத்தாரு. நீங்களாம் என்னை குற்றப்படுத்தலாமா? இல்லையா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய உடன் சகோதரர்கள் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளலை. யோசே, யூதா, அவருடைய சகோதரிகள் இவங்களாம் ஏற்றுக்கொள்ளலை.
ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்கள் என்ன செய்தாங்க? விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. 120 பேர் கூட்டத்தில் யாராக இருந்தால் தெரியுமா? அவருடைய ஹாஃப் பிரதர்ஸ். இயேசுக்கு பின்பாக யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த குடும்ப உறவுகள் அவங்க இந்த சபையில் உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த 13ஆம் வசனம்லாம் அதில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு சொன்னால், யாக்கோபின் சகோதரனாகி யூதாவும் தங்கியிருந்தார்கள். முன்னால் இவங்களை வாசிக்க முடியும். அடுத்த வசனத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட. இப்போ இந்த 120 பேரில் யார் வந்துட்டா அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பின்பாடு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவரை விசுவாசித்து அவருடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க இல்லையா? என்ன சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க? ஒருவேளை நான் ரட்சிக்கப்படலாங்க, இன்னைக்கு நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு தான் உங்களுடைய அதிகமான உரிமை இருக்குது. இதில் நடத்தக்கூடிய உரிமை, இங்கே கலந்துக்கிற உரிமை யாருக்கு அதிகமாக இருக்குது? இப்போ எனக்கு தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த முதல் நூற்றாண்டு சபை உருவாகக்கூடிய சமயங்களில் இந்த இருக்கக்கூடிய சீஷர்களுடைய நிலையையும் அவர்கள் அந்நாட்களிலே அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த நடைமுறை சிக்கல்களை நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சபையாக பிரசங்கம் பண்ணி இந்த சபையாக 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கும் திரளான மக்கள் உலகத்தில் வர்ற சபைக்குள்ளே வருவதற்கும் இவர்கள் போய் சாட்சியாக மறிப்பதற்கும் என்னை இப்படியெல்லாம் சிலுவையில் அறைய தலைகீழ் அறையின்னு சொல்கிற தைரியம் வர்றதுக்கும் காரணமாக இருந்தவங்களாம் நமக்குள்ளே கேள்வி வரும். இது ஏன் சொல்கிறது தெரியுமா? ஒரு குடும்பமாக இருந்தாலும் கிறிஸ்துவ குடும்பமாக இருந்தாலும் சரி, நாம் கூடி வந்து ஆராதிக்கக்கூடிய சபையினுடைய ஒரு ஒட்டுமொத்த கூடுகையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். நம்மள பலவீனமானவர்கள் தான். நீங்கள் என்னை குற்றப்படுத்துவதற்கான காரணங்கள் என்னிடத்தில் இருக்கலாம், அல்லது நான் உங்களை குறை சொல்வதற்கான காரணங்கள் உங்களிடத்தில் இருக்கலாம். ஆனால் இப்போ யார் பெரிய தப்பு செஞ்சான்னு பேசக்கூடிய நேரம் இது கிடையாது. நம்மளை யார் பெரியவன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே போயிட்டார் இப்போ உலகத்திலிருந்து. இன்னும் 10 நாள் கழித்து தான் யார் வர போறா? பரிசுத்த ஆவியானவர் வரார் பெந்தகோஸ்தே நாளில். சரிங்களா? 10 நாள் கழிச்சு தான் பெந்தகோஸ்தே நாளில் தான் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வெளிப்படையான அந்த இறங்கி வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த சமயங்களில் யார் பெரியவன் என்ற ஒரு பேச்சுக்கும் இடம் இல்லை. யார் நம்மளை அதிகமாக பாவம் செஞ்சவன், நம்ம ஓரமாக உக்காரணும் அப்படின்னு சொல்லியும் பேச்சும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் அவர்களுக்கு சொல்லி போன விஷயங்களும் இப்போ அவர்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயத்துக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருது. இனி நம்ம பெரியவன் ஏன்பா பேசிக்கிட்டோம்? நம்ம பேசிக்கிட்டு இருந்த இயேசு கிறிஸ்து உயிரெடுக்கும் அவ்வளோ ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் மரிச்சார் அப்படின்னு சொன்னான், உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொன்னான், இப்படி நம்மோடு கூட பேசி கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னான். இங்கே பெரியவன் சிறியவன் பேசுறதுக்கு ஒரு அவசியமும் இல்லை. நமக்குள்ள பாவங்கள், நமக்குடைய தவறுகள், நம்ம இயல்பா செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ள இருக்குது தான். ஆனால் அதை சுட்டி காட்டி கொண்டு இங்கே பேசுவதற்கு நமக்கு சமயம் கிடையாது. நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சாட்சியாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தரும் மற்றவங்களை பார்க்குறத விட்டுட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். கடைசியாக பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? யோவான் 21ஆம் அதிகாரத்தில், இவன் காரியம் என்ன? யாரை பார்த்து கேட்குறாரு? பின்னால் வந்துக்கிட்டு இருக்கிற யோவானை பார்த்து கேட்குறாரு, இவன் காரியம் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வரும் அளவும் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன? நான் வர அளவுக்கும் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன? நீ என்ன செய்ய? பின்பற்றி வா. நான் தான் உன்னை அழைச்சேன், அவன் உன்னை அழைக்கலை. நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், யோவான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் தான் உனக்கு அதிசயங்களை காண்பித்தேன், யோவான் அதிசயங்களை காண்பிக்கவில்லை. சரிங்களா? நீங்கள் யாரை பார்த்து வாழ்ந்து உங்களுடைய சாட்சியை நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிலைநிறுத்த விரும்புகிறீங்க? யாரை பார்த்து நீங்கள் வாழ்ந்து கர்த்தருக்குரிய ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி, அதை நிலைநிறுத்தும்படி நீங்கள் விரும்புகிறீங்க? யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குறை சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நமக்குள்ளே இருக்கலாம். இவர் இதை செஞ்சிருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன், அது முக்கியம் இல்லை. செஞ்சிருக்கலாம், நீங்கள் சொல்ல விருப்பப்படக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கலாம், நடக்காமலே போயிருக்கலாம். ஆனால் முதல் நூற்றாண்டு ஆரம்பிக்கப்பட்ட சபையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது.
ஆனால் அவர்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு, இல்லையா, 52 53 வருஷம் லூக்கால வாசம் இல்லையா, அது எடுத்து வந்து நம்ம வாசம் நடுவில் போட்டோம்னா அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு, இல்லையா, அனுதினமும் நாடோறும் தேவாலயத்தில் அவரை துதித்து புகழ்ந்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் ஊழியத்திலும் அது பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது, இல்லையா, ஊழியத்திலும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது, இல்லையா. பேதுரு இந்த இடத்துல எழுந்து முதல் பிரசங்கத்தை செய்கிறார். ஒருவேளை பேதுவை போல மறுதளித்து மனம் திரும்பினவனாக இருக்கட்டும், மனம் திரும்பினார், உண்மைதான், இல்லையா. நம்மளும் தான் என்ன செஞ்சுருப்போம், பழைய பாவத்தை கொண்டு வந்து ஞாபகப்படுத்தியிருப்போம். நீ யார் தெரியுமா, ஒரு 43 நாளுக்கு முன்னாடி, ஒரு 43 நாளுக்கு முன்னாடி இவரை யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன ஆள், அந்த நடு ராத்திரியில் இவரை நீ சபிச்ச உனக்கு தெரியுமா, ஞாபகப்படுத்தியிருக்கோம். யாருமே கொஸ்டின் பண்ணல. பேதுரு ஏன் முதல்ல இருந்து எழுந்துச்சு நின்று பிரசங்கம் பண்ணும்போது நீ ஏன் பண்ணுறன்னு கேட்கவே இல்லை. கவனிச்சிங்களா அதை? ஏன்னா அதுக்கு முன்னாடி சண்டைலாம் நடந்தது. யார் பெரியவன், யார் லீட் பண்ண போகிறா, இயேசு கிறிஸ்து பரமேறினதுக்கு உடனே யார் லீட் பண்ணுவா, இங்கே இருக்கக்கூடிய மக்களை யார் வழிநடத்துவா, அவங்கவுங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வராங்க. ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என் மகன் 10ஆம் அதிகாரம் மார்க் 10ஆம் அதிகாரத்தில் வருது அந்த வசனங்கள். உங்களுடைய வலது பரிசத்தில் ஒருத்தனும் உங்களுடைய இடது பரிசத்தில் ஒருத்தனும் என் பிள்ளைங்க இருக்கணும். ஆண்டவருடைய அறியாமையை சுட்டி காட்டுறாரு, இல்லையா. எவ்வளவு எண்ணங்கள் இது என்ன செய்தால் இன்னும் ஃபியூல் பண்ணுது. ஏற்கனவே 9ஆம் அதிகாரத்தில் யார் பெரியவன் சண்டை நடந்துன்னு இருக்குது. இந்த சண்டையில் 10ஆம் அதிகாரம் வரும்போது இந்த அம்மா வந்து கேட்குறாங்க, 2 பேர், அந்த 2 பேர் எங்கே இருக்கணும், வலது பக்கத்தில் ஒருத்தரும் இடது பக்கத்தில் ஒருத்தனும் இருக்கணும். இன்னும் எரிச்சலை கிளப்பி விடுது, இல்லையா. ஆனால் இங்கே ஒரு எரிச்சலுமே இல்லை. வலது பாசத்தில் யார் இருக்கணும், இடது பாசத்தில் யார் இருக்கணும்னு சொன்னாங்களோ அவங்களும் என்ன செய்யலை, எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. கர்த்தர் உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டார். பேதுரு தான் என்ன செய்ய போகிறாரு, இந்த அடுத்த கட்டத்துக்கு இவர்களை நகர்த்தி கொண்டு போகிறார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியான ஒருவேளை அவர்களுக்கு நேரடியாக வெளிப்படையோடு அவர்களுக்கு இறங்காத நாட்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை, ஜெபத்தை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். மறுபடியும் மேல் வீட்டு அறைக்கு போகிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்களில் 10 நாட்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சமயம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைவு கூறுகிறார்கள். இது என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னால், இவர்கள் தங்களுடைய சாட்சியை காத்துக்கொள்வதற்கான ஆரம்ப கட்டத்தை அவள் ரொம்ப அருமையாக உருவாக்குச்சு. கட்டடத்துடைய ஃபவுண்டேஷன் மாதிரி, கட்டடத்துடைய ஃபவுண்டேஷன் மாதிரி, இல்லையா. அவர்களுக்கு அதை மிக முக்கியத்துவப்படுத்தி அந்த விஷயங்கள் அவர்களுக்கு கொண்டு வந்துச்சு. நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ளக்கூடிய சமயங்களில் நம்ம நினைவில் கொண்ட வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, இல்லையா. நம்ம எது உந்த தள்ளுகிறது, கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் வருவார் என்பதை என்ன செய்யும், நம்பணும். இந்த நம்பிக்கை கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மை உந்த தள்ளும். அதனால தான் வசனங்கள் எழுதி வச்சிருக்காரு, எப்போ வருவார் நமக்கு தெரியாது. மனுஷகுமாரிய நாட்களை யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அப்படின்னா இன்னைக்கு வருவார் அப்படின்னு சொன்னால் என்னில் என்ன பிரச்சனை இருக்குது, அப்போ நான் இன்னைக்கு சாட்சியாக வாழணும். நாளைக்கு வருவார் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நான் எப்படி இருக்கணும், சாட்சியாய் வாழணும். அப்போ சாட்சி உள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்வது என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டளை. சவால்கள் இருக்கிறது, சரியா. ஆனால் ஒரு விஷயம் நம்மளை உந்தத்தள்ளும், என்ன அப்படின்னு சொன்னால், அவர் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர் என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறார். 2வது, இந்த செய்தி இவர்களுக்கு என்ன கொண்டு வந்துச்சுன்னா மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி இவர்களுக்குள்ள என்ன கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது, இல்லையா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பார்த்தவங்க அந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தை போய் வாசிங்க, 41 42 நினைக்கிறேன். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் வாசிக்கிறோம். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், சந்தோஷத்தினால பிரமிப்படைந்தார்கள் எழுதிருக்கு வசனத்தில். அப்போ சந்தோஷத்தை இவர்களுக்குள்ளாக என்ன செய்து கொண்டு வருகிறது. இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், எருசலேமிலிருந்து உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் இவருடைய சாட்சி பரம்ப ஆரம்பிக்கிறது, இல்லையா.
இன்றைக்கும் பொறிக்கப்பட்ட சாட்சியை தான் நம்ம பார்க்குறோம். சென்ட் தாமஸ் மவுண்டில் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சாட்சியை தானே பார்க்குறோம். யார் இவர், எங்கேருந்து வந்தார், எதுக்காக வந்தார், இதெல்லாம் போய் படிக்கிற அளவுக்கு யார் வேணால் படிக்கிற அளவுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய விஷயங்களை. அப்போ சாட்சியை அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தி கொண்டே போனார்கள். அப்போ இந்த மனப்பான்மை, யார் பெரியவன் இதெல்லாம் விட்டுட்டு, யார் மோசமானவன் இதெல்லாம் விட்டுட்டு, இதெல்லாம் விடுறதுனால அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வந்தது. என்ன தெரியுங்களா? 14ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி என்ன வாசிக்கிறோம்? அவருடைய இந்த ஒருமனப்பாடு அவங்களுக்குள்ள வந்துச்சு. அது ஈஸி இல்லை தான், இல்லையா? ஏற்கனவே நம்ம வாசித்த மாதிரி ஒருத்தன் மதுரைச்ச ஆள் இல்லையா, மீதி பேரெல்லாம் விட்டு ஓடின ஆள் இல்லையா, புறங்கூர்ன ஆள், எவ்வளோ பேசின ஆட்கள் தான், யார் பெரியவன் சொன்ன ஆள் இல்லையா, இதெல்லாம் பேசின ஆட்கள் தான். ஆனால் இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்கும் பொழுது இனி எங்களுக்குள்ள யார் பெரியவன்றனால எங்களுக்கு வேணாம். என் பாவத்தை யாருன்னா சுட்டி காட்டும்போது அவங்க பாவத்தை நான் நோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிட்ட மனப்பான்மை எதை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சபைக்குள்ளே ஒருமனத்தை கொண்டு வந்துச்சு. இது இல்லாமல் சபையாக சாட்சியாக வாழ்வது என்பது கூடாத காரியம். அங்கே என்ன வரும்? சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒருமனம் இல்லாத இடங்களில், இல்லையா? எல்லாரும் விஷயம் யாரெல்லாம் இருந்தாங்க அந்த கூட்டத்தினுடைய லிஸ்ட்டை எழுதிட்டு இவங்க அனைவரோடு கூட ஒருமனப்பட்டு அப்படின்னு எழுதுறாரு. அது ரொம்ப முக்கியம், இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அங்கே தான் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஊழியம் இருக்குது, அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குது. அதனால தான் தாவீது 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பமுமாக இருக்கிறது. அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குது. அங்கே தான் தேவன் அவர்களை என்ன செய்கிறாரு? வழி நடத்துக்கிறார். அங்கே தான் தேவன் அவர்களை அங்கீகரிக்கிறார், இல்லையா? இந்த 12 கோத்திரங்களுடைய குணாதிசயத்தை நம்ம ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இல்லையா? சிங்கம், கரடி, மோசமானவன், இப்படியெல்லாம் வாசிக்கிறோம். இது எல்லாம் தான் சேர்ந்து வருது. பை நேச்சர் நிறைய பேருக்கு விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லையா? பலவீனத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விஷயத்தில் தோல்விகள் நிறைய இருக்கலாம், நமக்குள்ள பாவங்கள் இருக்கலாம், சரிங்களா? ஆனால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வேணும். இவர் யார்? என்னுடைய சகோதரன், நானும் அவரும் ஒரே இரத்தத்தினால் என்ன செய்திருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள பலவீனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்செப்ட் பண்ணுற பழக்கம் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். இதெல்லாம் நமக்குள்ள ஒன்று சேர்ந்து வரும்பொழுது தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒருமனப்பாடு வரும். இந்த ஒருமனப்பாடு இல்லாமல் ஒன்றையும் செய்ய முடியாது. வசனம் சொல்லுது, இருவர் ஒருமித்து நடவாவிட்டால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. 2 மாடு இருக்கிற வண்டியில் ஒரு மாடு நான் இந்த பக்கம் தான் போவேன்னு சொல்லிச்சுன்னா யாரும் போக முடியாது. அதற்கான வேலையை அது நிறைவேற்றவே முடியாது, இல்லையா? அது வேலையை அது நிறைவேற்றவே முடியாது. ஒருமனப்பாடு என்பது என்ன வேணும்? சபைகளில் வேணும். சரி, தனியாக இருக்கும் பொழுது சபைக்கு வரோம், சபையில் இதெல்லாம் யோசிக்கிறோம். தனியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்ன செய்யலை? தனிமையாக இல்லை, நான் உங்களோடு கூட இருக்கேன்னு சொல்கிறார். அப்போ யாரும் சேர்றா? 2 பேர் ஆகிறாங்க. அப்போ அவரோடு கூட சேர்ந்து ஒருமித்து நடக்கும்பொழுது உங்களுடைய சாட்சியை நீங்கள் என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். உங்களுடைய சாட்சியை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அதோடு கூட யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார். சபையாக சேர்ந்து வரும்போது கிறிஸ்து இருக்கிறார். அதோடு கூட குறைகளும் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், சபைகளுக்குள்ளாக போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நடுவில் இருப்பார் அப்படின்னு சொன்னால், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒருமனப்பாடு வந்து அந்த சபை என்ன செய்யும்? சாட்சியுள்ள நிலையில் மாறும். இந்த 120 பேர் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சபை பின்னாட்கள் ஆயிரக்கணக்கில் என்ன செய்து சேர்க்கப்பட்டது. ஒரு எண்ணிக்கையின்படி எத்தனை பேர் வாசிக்கிறோம்? 3000, அப்புறம் 5000, 8120, அப்புறம் ஏற்கனவே ஒரு 500 பேர் படித்தோம். அந்த ஒரு 380 பேர் சேர்த்துப்போம், இல்லையா?
8500 மொத்தமாக. அப்புறம் 2வது அதிகாரத்தினுடைய கடைசியில் முடிக்கிறோம். கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும். நமக்கு எண்ணிக்கை தெரியாது, ஆனால் மினிமம் எத்தனை பேருங்க? 2வது அதிகாரத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய முடிவில் 8500 பேர். சபை பெருகினது, சபை பெருகினது, சபை பக்தி விருத்தி அடைந்தது, சபை பக்தி விருத்தி அடைந்தது. அவர்கள் ஒருமித்து என்ன செய்தாங்கன்னா வாசம் பண்ணினார்கள். பைபிள் அப்படிதான் வாசிக்கிறோம். ஒருமனப்பாடு என்பது கூடி வரும்போது மட்டுமல்ல, ஒருமித்து வாசம் செய்தார்கள். இல்லையா? இதெல்லாம் பெரிய சேலஞ்சஸ். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஒருவேளை நம்மளால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் போய் ரட்சிப்புக்குள்ளே ஒருவரை நடத்தி நீங்கள் சபையினுடைய இந்த ஐக்கியத்தில் ஒருவரை கொண்டு வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா சமயங்களிலும் இந்த சாட்சியை காத்து கொண்டு வாழ்வது என்பது கூடுமானது தான். அது கூடும், அது கூடும். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒருவருடைய இயலாமையில், ஒருவர் தவறுகளில் நாம் அதை ஏற்றுக்கொண்டு இல்லையா அரவணைத்து சபையாக அதை செய்யும் பொழுது சபை என்ன செய்யணும்னா பெருக ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். நம்மிலே குறைகள் இருக்கலாம், நம்மிலே பாவங்கள் இருக்கலாம். அதை ஒருவர் என்ன செய்யணும்? சுட்டி காட்டி அதை சீர்பொருத்த செய்வதற்கு தான் அது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் கேலி பரியாசம் பண்ணுவதற்கு அல்ல, அதை சரி செய்வதற்கு. சரி செய்து 2 பேரை சேர்ந்து ஓடலாம் வான்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்காக தான். ஆரம்ப கால சபையில் இருந்த பிரச்சனை, சபையே ஒன்றும் ஆரம்பிக்கலை இல்லையா? இன்றைக்கி சபை வளர்ச்சி அடையும் போது எத்தனை பிரிவினைகள் வருதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? சில சபைகள் 3-4 உடஞ்சி சிதறி போகுது. கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது நான் யார் தெரியுமா, ஏன் தாளந்துகள் என்ன தெரியுமா, பேசி ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் அதே மாதிரி அவருடைய எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் ஒத்து போகிற ஆட்கள் என்ன செய்கிறாங்க? கூட்டு போகிறாங்க. ஆனால் இந்த சபை வளர்ந்து 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 போயிட்டே இருந்து ஒரு நாளும் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வரவே இல்லை. ஒரு நாளும் வரல. இயேசு கிறிஸ்து உயிர்த்த அந்த பிற்பாடு ஒரு நாளும் தங்களுக்குள்ள யார் பெரியவன்ற வார்த்தையே வரல. தவறு செய்வது சுட்டி காண்பித்தார்கள். பேதுரு தவறு செய்வது பவுல் சுட்டி காண்பித்தார் நேரா இல்லையா? ஆனால் அதை குற்றப்படுத்தி ஒருவர் என்ன செய்யல, புறந்தள்ளவில்லை. வாசிச்சோம்னா ஒருவருடைய தவறுகளை என்ன செய்தாங்கன்னா அவர்கள் அதை பார்த்து ஏற்றுக்கொண்டு, ஆமாம் பலவீனமானவன், அந்த நிருபத்தில் எழுதுறாரு, பலவீனமானவன் என்ன செய்ய சேர்த்துக்கொள். பவுல் எழுதுறாரு, பலவீனமானவனை சேர்த்துக்கொள், ஐயப்படாத, தயங்காதன்னு சொல்லி எழுதுறாரு. பலவீனங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்ன செய்யணும்? ஓடி ஆகணும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் என்ன செய்யணும்? சபையாக சாட்சியாக இருக்க முடியும். வரக்கூடிய காலங்களில் சபை அப்படிப்பட்ட நிலையில் அந்த ஒருமனத்தோடு, தேவன் சொல்லியிருக்கிற இந்த ஒருமனத்தோடு இல்லையா, ஒருமைப்பாட்டில் நிலைத்திருந்து இல்லையா ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது சபை என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடையும், சபை வளர்ச்சி அடையும். இந்த வளர்ச்சிக்கு ஆரம்ப கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், எருசலேமில் அந்த சாட்சி என்ன செய்யணும்? தொடங்கணும். எருசலேமில் போய் சாட்சியை தொடங்குங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய சாட்சியை நிரூபிங்க. நீங்கள் யார் என்பதை உங்கள் வீட்டில் உள்ள மக்கள் என்ன செய்யட்டும்? அங்கீகரிக்கட்டும். அப்போ தான் அடுத்தவன் அங்கீகரிப்பான். எருசலேமில் உங்கள் அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் யூதேயாவில் போய் என்ன அங்கீகாரத்தை தேட முடியும்? நிறைய பழமொழிலாம் இருக்குது, லோக்கல் லாங்குவேஜில் பேசக்கூடிய பழமொழிலாம் சொல்கிறதுக்கு இல்லை இல்லையா? எருசலேமுடைய சாட்சி ஆரம்பிங்க. அப்புறம் என்ன செய்யும்? அது யூதேயா, சமாரியா, உலகத்தினுடைய முடிவு பரிந்தும் அது என்ன செய்யும்? சாட்சியை பிரதிபலித்து காண்பிக்கும் இல்லையா? ஆஸ்வெல் அப்படின்ற ஒரு ரைட்டர் அவர் எழுதினார், தூரத்தில் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம் இருக்குது தெரியுமா? இங்கேருந்து நம்ம சூரியன் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஆனால் கிட்ட போக அதை பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அது அதிக பிரகாசமாக இருக்குமா? உங்களுடைய பிரகாசம் தூரத்தில் தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த பிரகாசம் வீட்டில் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கணும். அதனுடைய ஒளி வீட்டில் அதிகமாக இருக்கணும். வீட்டில் உங்களுடைய பிரகாசம் என்ன? அது அங்கேயே மங்கி எரியுது அப்படின்னு சொன்னால் வாசலில் கூட தெரியாது. வீட்டுக்குள்ளேயே அந்த சாட்சி மங்கி எரியுது அப்படின்னு சொன்னால் என்ன தெரியாதுங்க?
வாசல் வரைக்கும் கூட போகாது. வாசல் வரைக்கும் கூட போகாது. நம்முடைய பிரகாசம் அது எருசலேம் தொடங்கி உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் அது பிரகாசமுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வீட்டில் என்ன செய்யணும்? எரியணும். அது ஃபியூல் பண்ணினே இருக்கணும் அதில், இல்லையா? நிறைய உதாரணங்கள் உங்களுக்கே தெரியாது, நான் சொல்கிற வார்த்தையின் அடிப்படையில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எம்மாவு சீஷருடைய வாழ்க்கையில் பேசும்போது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்களே சொன்னது, அவர் நமக்கு விலக்கி காண்பிக்கும் பொழுது, எதை விலக்கி காண்பிச்சார்? வசனங்களை விலக்கி காண்பிக்கும் பொழுது அவங்க சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னா ஏற்கனவே நெருப்பு இருக்குது, ஆனால் இப்போ என்ன செய்யுதுங்க? அது இன்னும் அதில் ஃபியூல் போட்டு என்ன செய்கிறாங்க? கொழுந்து விட்டு எரிகிறது. கொழுந்து விட்டு எரியும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் வந்து பார்ப்பாங்க. மோசே பார்த்தார், பற்றி எரிகிற முட்செடியை பார்த்தாரு. அது அவ்வளோ பிரகாசமாக எரிஞ்சும் அது என்ன செய்யலை? வெந்து போகலை. அதனால தான் கிட்ட போனார். அது பிரகாசமாக எரிஞ்சு அது பயங்கரமாக ஒளி வீசியும் என்ன செய்கிறாரு? போய் பார்க்குறாரு. அப்போ உங்கள் வெளிச்சம், அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது, இல்லையா? உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. உங்களுடைய சாட்சி நல்லதாக இருக்கட்டும். உங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை குடும்பத்தில் ஆரம்பிக்கட்டும். உங்களுடைய சாட்சி சபையில் பிரதிபலிக்கட்டும். உங்களுடைய சாட்சி உலகத்தில் அது பிரகாசிக்கும். இதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் அது என்ன செய்யும்? நிச்சயமாக அது பிரகாசிக்கும். தேவன் உங்களை வைத்த இடத்துல, உங்களை செய்ய சொன்ன இடத்துல உங்களுடைய வாழ்க்கை கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் அது ஒளி உள்ளதாக இருக்கும். ஆகவே இதை நம்ம நினைவு கொள்வோம். கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்ம அதை கடைபிடிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார்கள். ஐயா ஜேம்ஸ் ஐயா அவர்கள் ஜெபித்து நம்ம முடிக்கலாம்.